வெல்க தமிழ், வாழ்க நற்றமிழர். அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் எனது முதல் நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜ் வெப் நியூஸ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2021 சட்டமன்ற தேர்தல் களம் மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளும் மக்களிடத்திலே சென்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், எதற்காக வாக்களிக்க வேண்டும், அதை பற்றி தான் இப்ப பேச இருக்குது. தமிழ்நாடு திராவிட இயக்க சாக்கடையில் இருந்து வெளியில் வர வேண்டும். அந்த வெளியில் வர வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இந்த 75 ஆண்டுகளாக திராவிடத்தை நம்பி வீழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வீழ்ச்சியில் இருந்து எழுந்து கொண்டிருக்கிற அளவுக்கு தமிழருடைய சிந்தனை துளிகள் சிறப்பானதாக இல்லை என்றுதான் வருத்தம். திராவிடத்தால் ஏன் வீழ்ந்தோம் என்பதை நேற்றைய பதிவில் நான் சொன்னேன். இன்று அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கிறது, அது தமிழர்களுக்கான அரசியலா இல்லையா என்று இப்ப சொல்லப்போம். அவர்கள் அரசியல் இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் நிலத்திற்கான அரசியல் அல்ல. தமிழ தலைவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களை எடுத்துக்கொள்ள தமிழீழ தலைவர் வைப்பார். தமிழ் இனத்திற்கு இவர் தலைவரா? அப்படி என்ன இவர் தூய்மையான தலைவர்? நேற்றைய பதிவில் ஒன்று சொல்லியிருந்தேன். தமிழகத்திலே தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆவதற்கான போராட்டம் எடுத்தவர்கள் மத்தியிலே கூட கொடுத்த வாக்குறுதிகளை அவர் இன்று வரை, அவர் இறக்கும் வரை கூட காப்பாற்றல. அதே போல ஈழத்திலே தமிழ் மக்கள் இறக்கின்ற போதும் தன் பதவிக்காக டெல்லி சென்றவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த திராவிடம் என்றுமே தமிழருக்காக இருந்ததில்லை. தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறப்பு செய்து தந்தி தாளிலே பார்த்தேன். அந்த தாளிலே இவர் மகனுக்கு பதவி கேட்டு போய் நின்றாரே தவிர தமிழ் மக்களை காப்பதற்காக ஒருபோது இருந்ததில்லை. ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். சுதந்திர போராட்ட காலத்திலே 30 கோடி இந்தியர்கள், அந்த 30 கோடி இந்தியர்கள் வெறும் 3 லட்சம் பேர் சேர்த்துதான் சுதந்திர போராட்டத்தை வெற்றி கண்டார்கள். திமுகவின் கட்சியிலே குறைந்தபட்சம் 1 கோடி உறுப்பினர் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 3 லட்சம் பேர் உலக இந்தியா முழுக்க போராடி வெள்ளைக்காரனை துரத்தி விட்டார்கள். இங்க 1 கோடி பேர் தன்னுடைய கட்சியில் இருப்பதாக சொல்லுகிற திமுக ஏன் அன்று 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்கும் போது ஏன் எந்த ஒரு போராட்டம் எடுக்கவில்லை? மத்திய அரசிலே அங்க வகித்தவர்கள் அவர்கள் தான். ஒட்டுமொத்த 40 சீட்டு இருந்தாங்க. ஏன் அவங்க நினைச்சிருந்தா பிடிங்கி இருக்கலாம், ஆட்டம் கண்டிருப்பான் காங்கிரஸ். அப்பொழுது காங்கிரஸுக்கு அடிவரடியா இருந்தவர்கள் தான் இந்த திமுக. அதனால்தான் அன்றைக்கு போராட்டம் எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே போல எங்களுக்கு ஒரு விடுவை பெற்று தரவும் இல்லை திமுக. அப்படி திமுகவை நம்பி கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழீழ தலைவர் தமிழருக்கான விடுதலை பெற்றுத் தருவார் என்று நம்பியிருந்த மக்களில்
நாங்களும் ஒருவர் தான். ஆனால் அது நடக்கலை. காங்கிரஸுக்கு உறுதுணையாகவும் 1.5 லட்சம் தமிழர்கள் கொள்வதற்கு காங்கிரஸுடன் சேர்ந்து கொண்டு உறுதுணையாக இருந்த கட்சி தான் திமுக. அன்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம், அப்போ தமிழ் இனத்திற்கு என்று ஒரு கட்சி கிடையாது. அப்போ தமிழர்களுக்கான ஒரு அரசியல் வேணும். தமிழ் இனத்தை காப்பதற்கான ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருந்தால் தான் அது நன்றாக அமையும் என்பதனால தான் அன்றைய காலகட்டத்திலே ஈழத்தமிழருக்கு நடந்த படுகொலைகளை மிக தெளிவாக பேசியவர் யாரா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் பேசிய பேச்சு தான் இன்று வரைக்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அன்று இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கவில்லை. அப்போ திராவிட கட்சிகள் என்று நாங்கள் கூறுவது திமுகவை மட்டும் சேராது, அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சேரும். தமிழருக்காக யாருமே போராடியதில்லை. அப்போ நமக்கான நம்மளை நாம் ஒரு விடுதலையை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒரு நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி இன்று வரை ஆயிரக்கணக்கான போராட்டங்களும் மக்கள் சேவையும் செய்து கொண்டிருக்கிறதா நாம் தமிழர் கட்சி. இன்று இந்த தேர்தல் களம் என்று தொடங்கி இருக்கிறது. இந்த தேர்தலிலே கூட்டணி போட்டுக்கொண்டு கொலை கூட்ட கும்பல் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியை பார்க்கும்போது அவர்களுக்கே வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. முதலாக ஐயா வைகோ அவர்களை சொல்ல வேண்டும். சென்ற தேர்தல் என்ன சொன்னார்? மக்கள் நல கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு ஸ்டாலினை மகா மட்டமாக விமர்சனம் செய்தவர் தான். ஈழப்படுகொலைக்கு காரணம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்று சொன்னார். ஐஓ கார்பன் திட்டம், நெடுவாசல், அதே போல கெயில் எரிவாயு குழாய் அமைப்பது, அத்தனை நாசகார திட்டத்தை கொண்டு வந்து திமுக கையெழுத்திட்டவர் மு.க. ஸ்டாலின் என்று சொன்னார். இதே வைகோ என் கழுத்தை அறுத்தாலும் கூட நான் கூட்டணி சேர மாட்டேன் என்று சொன்னவர் தான் இன்று காலிலே போய் விழுந்து கிடக்கின்றார். அதே போல அண்ணன் திருமாவளவனும் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து கொண்டு ஒரு தனியாக தேர்தலை சந்தித்தார்கள். அப்போ அதை தோல்வியை கண்ட பின் என்ன செய்தார்கள்? எவனை காரி துப்பினார்களோ அவர்களுடைய இப்பொழுது கூட்டணி. நான் ஒன்று கேட்கிறேன், ஒரு கட்சியின் கொள்கை பிடிக்கவில்லை என்றுதான் ஒரு கட்சி தனி கட்சி துவங்குகிறான் ஒருத்தனும். சரி, அப்படி ஒரு தனி கட்சியாக ஆரம்பிச்சிட்டீங்க. உனக்குன்னு ஒரு கொள்கை, உனக்குன்னு ஒரு கொடி, உனக்குன்ற ஒரு கோட்பாடு, உன்னுடைய வழிமுறைகள் தனியாக இருக்கு எல்லாமே. சரி, அப்போ நீ நின்று மக்கள் பணி செய்து மக்களுக்கான தூய அரசியலை கொண்டு வா. அப்படி எந்த ஒரு அரசியல் கொண்டு வர முடியலை உங்களால், எந்த கட்சியாலையும். மீண்டும் என்ன செய்கிற? எவனை காரித்து புனியும் அவன் காலிலே போய் விழுறீங்க. இதான் ஜனநாயகம். அப்போ மக்கள் யாருமே உங்களை கவனிக்கவில்லை என்று தானே மக்கள் ஏமாளிகள் என்று நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஒருத்தர் திட்டுனாமே அவன் காலில் போய் விழுந்தான். சரி, திட்டு வாங்கிய திமுகவுக்கு மான வேண்டாமா? அவன் இவனை சேர்த்துக்கிறான் கூட்டணியா? ஐயோ, நம்மளை இந்த அளவுக்கு காரித்து போனானே, இவனை கூட்டணி சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சியா? அப்போ அத்தனை தொடச்சி விட்டு ஓட்டுக்காக தான் நீ கூட்டணி நிற்கிறீங்க. அப்போ இத்தனை மக்கள் நோக்கி கொண்டிருக்காங்க, உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. நீ பண்ணுற அட்டகாசம் அட்டுழியத்தை எல்லாத்தையுமே. அப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்ன ஐடியா செய்கிற? 1000 ரூபா உனக்கு மாதந்தோறும் பெண்களுக்கு நான் பென்ஷன் போல தரேன். அப்போ நீ கொடுக்குற 1000 ரூபா வாங்கிக்கிட்டு தான் இங்கே மக்கள் வாழணுங்கிற நிலை இருக்கா இல்லையா? அப்போ அந்த நிலையில் கொண்டு வந்த கட்சிகள் யார்? அரை நூற்றாண்டு காலமாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆளுகிறது. அப்போ சும்மா நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுவதை போல நீ 1000 500 கொடுத்தால் ஓட்டு கிடைச்சிடும். அப்போ மக்கள் பைத்தியக்காரன் என்று தான் நினச்சி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் நீ அடித்த கொள்ளை, ஊழல், ஊழலுக்கு தலைமகனே கலைஞர் கருணாநிதி தானே. தமிழகத்தில் ஊழல் என்ற சொல் உருவாக்கி வரை கலைஞர் கருணாநிதி தானே. அவரது குடும்பம் தானே இன்னைக்கு திருட்டு ரயில் ஏறி வந்ததாக சொன்னீங்க. இன்னைக்கு உலக பணக்காரர்கள் 10 பணக்காரர்கள் உங்கள் குடும்பம் ஒன்று. தமிழ்நாட்டில் 2வது பணக்காரன், இந்திய அளவில் 2வது பணக்கார குடும்பம். அப்போ இத்தனை 1000 கோடி சொத்து எங்கேருந்து வந்தது? எப்படி வந்தது? என்ன உழைச்சிக்க, என்ன பாடுபட்டீங்க?
மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் இருந்து சுரண்டி கொளுத்த குடும்பம் தான் நம்ம குடும்பம். அப்போ சுரண்டி கொளுத்துட்டு இன்னைக்கு ஓட்டு பிச்சை போடுவதை போல கோட்டருக்கும் கோழிக்கறி பிரியாணியை கொடுத்து 500 ரூபாயை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இது படித்த தெளிந்த மாணவர்களுக்கும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்களை பற்றி தெளிவாக கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. உங்கள் பாட்சா இனி பழிக்காது. நான் பரம்பரையாக திமுக என்று சொல்கிறேன். அப்போ பரம்பரையாக அடிமையாக இருந்து உன் குடும்பத்துக்கே போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். கடைசி வரையும் அப்பா மகன் பேரன் இனி கொள்ளு பேரன் தொடர்ச்சியாக உன் குடும்பத்துக்கு போஸ்ட் ஓட்டுறது தான் திமுக கட்சிக்காரர்களுக்கு வேலையாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தை கூட்டுற இன்னைக்கு கூட்டம் கூட்டத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அன்றைய அண்ணா பேச வந்த மேடைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பேச்சை ரசிக்க வருவாங்க. எம்ஜிஆர் முகத்தை காட்டினா லட்சக்கணக்கான பேர் வந்து நிற்பாங்க. கலைஞர் பேசினாலும் கூட 25 ஆண்டுகளுக்கு முன் கலைஞர் பேசினாலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கேட்பாங்க, பேச்சை கேட்க வருவாங்க. இப்போ கலைஞரே இருந்திருந்தாலும் அவர் பேச்சை கேட்க வர திமுக ஆள் இல்லை. ஏன்னா எவனும் உங்ககிட்ட கொள்கை இல்லை. திராவிட கட்சியிடம் கொள்கை கிடையாது. கொள்ளை அடிப்பதும் ஊழல் செய்வதென்றே ஒரு கொள்கை உங்களுக்கு வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி என்ன சரி கூட்டத்துக்கு ஆள் பிடிக்க 500 ரூபா 1000 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து பெண்களை வீட்டில் இருக்க பெண்களை சும்மா வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டு வரீங்க. போய் கூட்டத்தை காட்டுறதுக்கே நீ இப்போ காசு கொடுக்க வேண்டியிருக்கு. அதை விட வெக்க கேடு உங்கள் கட்சிக்காரனும் பணி செய்கிறதுக்கு அவனுக்கு 500 ரூபா கொடுத்து கோட்டர் கோழிக்கறி பிரியாணி கொடுத்து உன் பின்னாடி சுற்றுறதுக்கு ரெடியாக இருக்கான் வாக்கு கேட்குற இடத்துலையும். ஆனால் நாம் தமிழர் அரசியலை பொறுத்தல அப்படி அல்ல. இது கொள்கைக்காக வந்த கூட்டம். தமிழன் என்ற நிலையை உணர்ந்ததினால் இனி தமிழனுக்குன்ற ஒரு கட்சி தமிழ் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வேணுங்கிற ஒரு காரணத்தினால தான் இளைஞர்கள் இன்னைக்கு அணி அணியாக சேர்க்கிறோம். ஏதோ திமுக கட்சிக்காரன் ஒரு வார்த்தை சொன்னான், 2 பேர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து எங்கள் கட்சிக்கு வந்துட்டாங்க, அங்கே நாம் தமிழ் கட்சி 2ஆக பிளக்கிறதுலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உன் கட்சி இருந்தால் எல்லோரும் லட்சக்கணக்கான பேர் நாம் தமிழ் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கோம். திராவிட கட்சிகள் இருந்தால் இங்கே சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 50,000 பேர், திமுகலேருந்து ஒரு 50,000 பேர். நீ 2 பேரை போனதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கி 17 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாம் தமிழ் கட்சிக்கு இது வரைக்கும். அப்போ அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் வேணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஊழல் இந்த பக்கம் ஊழல். அண்ணா திமுக கட்சிக்காரன் திமுக ஊழல்வாதி குற்றவாளின்னு சொல்கிறான், திருடன்னு சொல்கிறான். திமுக கட்சிக்காரன் அண்ணா திமுக சொல்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீ 2 பேருமே திருடர்கள் தான். அப்போ மக்கள் சிந்திக்கணும். மீண்டும் மீண்டும் 2 திருடர்களுக்கு ஓட்டு போட்டால் அப்போ மக்களை என்ன என்று சொல்வது? அரசியல்வாதி திருடன், 2 அரசியலும் சாக்கடை. அப்போ அதை சுத்தப்படுத்த வேண்டாமா? அப்போ மக்கள் ஓட்டு போடுவோம்னு சிந்திப்பது இல்லையா? சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டாமா? நீங்கள் போடுவது ஓட்டு கட்சிக்காக நினைக்கிறீங்க. இது மகா கொடி தவறு. இந்த நாட்டுக்காக ஓட்டு போடணும். இந்த நாட்டு நலன் சார்ந்து ஓட்டு போடணும். இந்த நாடை பாரு, ஓ பிள்ளைகளை பாருங்கள், அடுத்த தலைமுறையை பாருங்கள். நீங்கள் ஒரு பிள்ளையோட கல்விகளை கை வச்சுட்டான். ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி படிக்கிறதா 50,000 செலவழிக்கிறீங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு. ஒரு மருத்துவமனைக்கா சாதாரண நீங்கள் ஒரு சின்ன ஒரு மருத்துவரை பார்க்க போனாலும் ஒரு 500 ரூபா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர முடியலை. ஏழைகள் எப்படி வாழ முடியும்? அதுக்கான வழிமுறைகள் என்ன? அதை சிந்திக்கிறது இல்லையா? சரி, இவன் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம், திமுக 1500 ரூபா தர்றேன் அண்ணா திமுக சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், மக்களை தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்க. ஒரு தூய்மையான குடிநீரை மக்களுக்கு வழங்க முடியலை. அருகில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் பூனா நாட்டில் ஒரு டேமை ஒன்று கட்டி பூனா பகுதியில் அந்த டேம்லேருந்து வருகின்ற தண்ணீரை மும்பை முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாநில அரசு. அது தூய குடிநீர், இளநீ போல் இருக்கும். அங்கே ஒரு போர் கிடையாது, ஒரு கிணறு கிடையாது. அத்தனை குளிப்பதிலிருந்து குளிக்கிற அத்தனை அத்தியாவசிய தேவைக்குமே அருமையான தண்ணீரை வழங்கிட்டு இருக்கு அந்த மாநிலம். ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்க முடியல? பொதுவாக காமராஜருடைய காலத்தில் நான் சின்ன பிள்ளை இருக்கிற பார்த்தீங்கன்னா தெருக்களில் நடந்து போனால் 2 இடங்கள்ல குடிநீர் குழாய் இருக்கும். நான் வெயிலில் களைச்சி போனால் கூட அந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போகலாம். நான் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் அது கலைஞருடைய ஆரம்ப காலத்து வரைக்கும் நீடிச்சது. பின்னாடி அதையும் தூக்கி போட்டானுங்க.
குடி தண்ணி என்னாச்சு, விலைக்கு வந்தது. எம்ஜிஆரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே புலலேரில் செம்பரமகத்தில் ஏரியில் தண்ணி வத்திருச்சுன்னு கேட்டால் லாரியில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றும். அது இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாரோட ஆட்சி தான் நடக்குது. அந்த லாரியில் கொண்டு தண்ணி ஊற்றுறதுக்கு அதுக்கு அந்த காலத்தில் 50 பைசா போட்டால் இன்றைக்கி 10 ரூபா போடுறான் ஒரு குடத்துக்கு. இது சென்னையில் மட்டும். நான் தமிழ்நாடு எங்கன்னு சொல்ல, தமிழ்நாடு எங்கும் தண்ணியே இல்லையே. குடங்களை தூக்கி கொண்டு அவன் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு ட்ரை சைக்கிளை வச்சுக்கிட்டு மற்ற வண்டிகளை வச்சுட்டு பொம்பளைங்க தூக்கிட்டு அலையிறாங்களே, இன்றைக்கி வரைக்கும் தான் இருக்குது. சரி, இப்போ வந்த விஷயத்துக்கு வரேன். அப்போ குடி தண்ணீர், தூய குடி தண்ணீர் கொடுக்க முடியல. இன்னைக்கு கேன் வாட்டர் வாங்கி குடிச்சிருக்கா ஒவ்வொரு வீட்லேயும். ஒரு கேனின் விலை 30 ரூபா 40 ரூபா 30 ரூபா வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 2 கேன் 60 ரூபா ஆச்சு. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1800 ரூபா. நீ கொடுக்குற காசு எவ்வளோ? 1000 ரூபா தரங்கிறான் திமுக, 1500 ரூபா தரங்கிறான் அண்ணா திமுக. குடிக்கிற தண்ணி கூட பத்தாது பாவிகளா நீ கொடுக்குற காசு. அப்போ மக்கள் என்ன செய்கிறான்? ஹா, என் தலைவன் 1000 ரூபா தரான், இன்னொரு தலைவன் 1000 ரூபா தரான், சந்தோஷப்பட முடியுமா? அவங்ககிட்ட இருந்து குட்டுக்கிற மாதிரி கொடுத்து ஒரு பக்கம் பிடிங்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட அரசுகள். அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் சரி, திமுக அரசாக இருந்தாலும் சரி. எப்படி வெக்க மேல ஓட்டு கேட்க மனசு வருது உங்களுக்கு? அப்படி ஓட்டு போடுவதற்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? சரி, ஒரு பிள்ளை மாணவன் படிக்கிறான், அந்த படிக்கின்ற பிள்ளைக்கு 50 யாராவது ஒரு எல்கேஜி படிக்கிறவனுக்கு டாக்டர் படிக்கிற பல லட்சம். ஏழைகள் எங்கே படிக்க முடியும்? பல லட்சங்கள் கட்டி படிக்க வேண்டியிருக்கு. அதில் நீட் அறிவிச்சு நீட்டிட்டே சுத்தமா. அடித்தட்டு மக்கள் படிக்கவே முடியாது என்ற நிலையை உருவாக்கி விட்டீங்க நீங்க. அப்போ படிக்கிறவங்க ஆரியனும் பிராமணனும் பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் படிக்க முடியும். மருத்துவ கனவு காலி. இப்போ நரசாடு படிச்சிருச்சு பிள்ளைங்க, அதையும் நீட்டு வச்சு நீட்ட போகிறேன். அடுத்து இந்த நாசகார திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ். அதுக்கு கையெழுத்து போட்டு துவக்க சுழியை போட்டு வச்சது மு.க. ஸ்டாலின். அவங்க அப்பனும் சேர்த்து தான் போட்டாங்க. அதன் பின்ன இப்போ யார் வந்தா? மோடி வந்தான், கொண்டு வந்தான், இவன் கையெழுத்து போட்டு சோழியை முடிச்சிட்டான் அண்ணா திமுக. அப்போ என்ன? தமிழகத்தில் திமுகவும் தமிழ்நல துரோகி தான், அண்ணா திமுகவும் தமிழ்நல துரோகி தான். அப்போ இந்த துறைகளுக்கு ஓட்டு போடும் பொதுமக்களே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் யார்? சிந்திக்கும் ஆற்றலை ஆண்டவன் கொடுத்துருக்க, பகுத்தறிவு கொடுத்துருக்கிறான். வானர மலைதனில் நடைய தூக்கணம் தான் ஒரு நெறி சொல்ல தாண்டு வித்திடும், வேதமும் கல்வியும் நாவில் நவீன நூல்களும் ஈனருக்கு உரைத்திடு இடறதாகுமே என்று சொல்லுவான் விவேக சிந்தாமணி. ஒரு கொட்டு மழை பெய்து கொண்டிருக்கிறது, அருகிலே ஒரு குரங்கு மலையில் நனைந்து கொண்டிருக்கிறது. அதன் பக்கத்தில் தூக்கணாங்குருவி கூட்டிலே ஒரு குருவி உட்கார்ந்துருக்கு. அந்த குருவி கேட்குது, குரங்கே, இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறிய, நீ என்ன போல் கூடு கட்டி வாழக்கூடாதான்னு. அப்போ அந்த குரங்கு என்ன செஞ்சுருக்கணும்? அதுவும் தான் ஒரு கூடை கட்டி வாழ்ந்திருந்தால் அறிவு. அது மாறாக இந்த குருவியின் கூட்டை பிச்சு போட்டுருச்சு. அதே போல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலை. அறிவை சொல்லுகின்றோம், ஒரு விடுதலையை சொல்லுகின்றோம், இந்த திருட்டு திராவிட கட்சிகளது விடுதலை தேடுகின்றோம். அதற்காக தமிழ் மக்கள் மத்தியில் புனித தூய அரசியலை நாம் தமிழர் கட்சி கொண்டு இருக்கிறது. நாங்கள் கத்ததான் முடியும். இந்த தூக்கணாங்குருவி சொன்னது போல் எங்களுடைய அறிவை சொல்லதான் முடியும். நீங்கள் குரங்காக மாறுவீர்களோ இல்லை பகுத்தறிவு சிந்தனையோடு இனி தமிழ்நாட்டில் புதியது ஒரு ஆட்சி மலரணும் என்று நினைக்கிறீர்களோ, அது உங்கள் கையில் தான் இருக்குது. தமிழராக உங்கள் கையில் தான் இருக்குது. தமிழர்கள் தமிழகத்தில் 85% இருக்கின்றோம். நல்லா கவனிச்சு கொள்ளணும். 15% வெளியிருந்து வந்து பொழைக்க வந்தவர்கள். பொழைக்க வந்தவனுக்கு வாழ வச்சோம் நல்லது, ஆனால் ஆள வச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வச்ச ஆப்பு. அப்போ 85% தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் இங்கே எவன் பப்பு வேகாது. அவன் திராவிட தெளிவாக இருக்கிறான், இவனை ஒன்று சேர விடக்கூடாது. 85% தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் நம்ம பெட்டி கட்டி இன்றைக்கே கிளம்பி வேண்டியதான். திராவிடமாவது சொம்பாவது ஓடிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு தான் தம்பி நமக்கு வச்சுருக்கான் ஆப்பு. முதல் ஆப்பு ஜாதி, 2வது ஆப்பு மதம், 3வது ஆப்பு என்ன செய்யறான்? கட்சி, 3வது ஆப்பு கட்சி. அப்ப இந்த 3ஐயும் நாம் கடந்து வெறுத்து வெளியே ஏறி செல்லணும். அப்ப என்ன சொல்றோம்? ஜாதியை கடக்க வேண்டும், மதங்களை கடந்து செல்ல வேண்டும். நாம் தமிழர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் நாம் ஒன்று சேர்ந்தாதான் விமோச்சனம் பிறக்கும். அப்ப தமிழர்கள் எப்படி ஒன்று சேர விடாமல்? நமக்குள்ளே விஷம் இருக்கே. என் கட்சிக்காரன் தான் சீட்டு, என் கட்சிக்காரன் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படி சொன்ன என் சாதிக்காரன் சொல்லி பேசுகின்றவே, அதுதான் வேதனை.
சாதி எப்படி வரும்? ஒரு குறிப்பாக நம்ம 1 கோடி தமிழர்கள் வச்சுக்கோங்க. 1 கோடி தமிழர்களை சுருக்கனா 1 லட்சம் பேராக வருவோம். அந்த 1 லட்சம் சுருக்கனா 1000 மாறுவோம். அந்த 1000 ஒன்றாக எடுக்கும், ஒன்றாக அனுப்போம். அப்போ நம்ம எல்லாம் 1 கோடியில் தானே பிறந்திருப்போம். இதில் மாற்று கருத்து இருக்கா? அப்போ 1 கோடியில் பிறந்த மக்கள் எப்படி வேறு வேறு ஜாதியாக மாற முடியும்? இது ஆரியனுடைய கூற்று. ஆரியன் சொன்னான், சாதி வர்ணாசிரம முறையை கொண்டு வந்து தலையில் ஒருத்தன் பிறந்தான், தோளில் பிறந்தான், நெஞ்சில் பிறந்தான், காலில் பிறந்தான் சொன்னான். அதெல்லாம் சொன்னால் வெட்கக்கேடு. எவனாக இருந்தாலும் எங்கே பிறக்கணுமோ அங்கே தான் பிறக்க முடியும். அவன் சொன்னதுக்கெல்லாம் பிறக்க முடியும். அப்பேற்பட்ட வேதம் நமக்கு தேவையில்லை. ஆக இதையெல்லாம் நம்ம பிரித்து கிடக்கின்றோம். இவர்கள் இதெல்லாம் தூக்கி விட்டறிஞ்சிட்டு தமிழர்கள் ஒன்றுபட்டால் 1 நாள் போதும், 1 நாள் போதும். டெல்லியிலே காங்கிரஸும் பிஜேபியும் அசைக்க முடியாத மாபெரும் கட்சிகளாக இருந்தது. இந்தியாவை ஆட்டி படைக்கும் பேய்கள் இரண்டும். அந்த 2 கட்சியை தூக்கி விட்டறிஞ்சவை யார்? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு மகன் வந்தான். அவனை அந்த நாட்டு மக்கள் நம்பினார்கள். இந்த 2 பேய்களை தூக்கி பிடிங்கி போட்டாங்க. அதை போல் தமிழர்கள் என்று மானமும் ரோசமும் இனமானத்தோடு நாம் ஒன்றிணைந்தால் இந்த திராவிட சாக்கடையை கழுவி சுத்தப்படுத்திடுவோங்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கான கட்சி என்று தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. இங்கே சீமானு துதி பாடுவது ஒருவன் கூட கிடையாது. எந்த கூட்டத்தில் யாரும் சீமான் வாழ்க, சீமான் ஊழிக என்று பேச்சு இருக்குமா? அவர் வரும், அவர் வேலையை அவர் பார்ப்பார், நாங்கள் போவோம், எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். அவர் எங்கள் அண்ணன், ஒரு குடும்பம். அவர் அண்ணனுக்குரிய வேலை செய்ய, தம்பிக்குரிய வேலை செஞ்சுட்டு இருப்போம். அவ்வளோதான். ஒவ்வொருவரும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளை எத்தனை சிறை, எத்தனை போராட்டங்கள். நானே பல போராட்டங்கள் ஈடுபட்டவன். நான் கைதாக இருக்கின்றேன். அப்போ அத்தனை சிறைகளை நொறுக்கினால் பரவாயில்லை. எங்களை எப்படி நினைத்தால் நாங்கள் எழுந்து தமிழன் என்று வருவோம், நாம் தமிழர் என்று வருவோம். எத்தனை புயல், எவ்வளவு மழை நீர் வெள்ளம் சேதாரம், அத்தனை கொண்டு போய் கொடுத்தவங்க, நிதி கொடுத்தவங்க நாங்கள். மக்களுக்கு அந்த வெள்ளத்தில் துடிக்கின்ற போது இங்கிருந்து வேதாரண்யம், கடலூர்னு எல்லா பகுதியிலும் கொண்டு போய் கஜா புயல் இருந்து, யோகி புயல் இருந்து எல்லா புயலுக்கும் நிவாரணம் தேடி கொடுத்தவங்க. இன்றைக்கி நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. அப்போ நீர்வழி பாதை நான் சொல்லணும். இங்கே நாம் தமிழர் கட்சி வந்தால் குடிக்கின்ற நீரை விலை பேசி விற்கின்ற கூட்டம் இங்கே. அந்த விலை இல்லாத தூய குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும். தெருவுங்க வீடெங்கு குடிநீர் கொடுப்போம் இலவசமாக. அதுதான் இலவசம். அது இலவசம் அல்ல, அரசின் கடமை. தூய குடிநீர் இலவசம் சொல்வதே கேவலம்தான். அரசுடைய கடமை. அதை நாம் தமிழர் செய்யும். அடுத்து என்ன வேணும்? உயிர் காக்கும் நல் மருந்து. கோடீஸ்வரனுக்குரிய மருத்துவம் கடைக்கோடி ஏழையும் பெறலாம். அந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்திடுவோம். கலைஞருக்கு உடம்பு சரியில்லை, காமாட்சி ஹாஸ்பிட்டல். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஆக இவனுக்கே நம்பிக்கை இல்லை அவன் நடத்துகின்ற அரசு மருத்துவமனை மீது. அப்படி இவனுங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்கணும், அரசு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்கணும். ஏன் அங்கே ஒன்றில் போன சோழி முடியும் இவனுங்களுக்கே தெரியும். அப்போ அந்த லட்சத்தான மருத்துவத்தை கொடுத்தீங்க மக்களுக்கு. அதனால தான் இன்றைக்கி பிரைவேட் இருக்கின்ற பெரிய பெரிய மருத்துவமனைகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கோடி கோடியாக கொள்ளடிக்கான். அவன் சாதாரண ஜுரம் போனால் ஸ்கேன் எடுங்கிறான். ஜுரத்துக்கு ஸ்கேனிங் என்ன சம்மந்தம் ஒரு பொது மக்கள் கேட்க முடியல. அவங்கள எதை எடுத்தாலும் ஸ்கேனு, அதை எடு இதை எடு போட்டு வச்சு பல லட்சத்தை புடிங்கிட்டு அனுப்பிவிட்றான் மக்களை. அப்போ அந்த மருத்துவத்தை யார் கொடுப்பா? அதை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும். கோடீஸ்வரன் என்ன மருத்துவம் அனுபவிக்கின்றானோ அதே மருத்துவத்தை கடைகோடி ஏழைக்கு கிடைக்கும். அதுதான் இதுக்கு பேர். இதுவும் இலவசம் அல்ல, கடமை, அரசுடைய கடமை. அதை நாம் தமிழர் கட்சி செய்யும். குடிநீர் கொடுக்கும், இலவச மருத்துவம் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன தேவை? நல்ல அறிவுடைய கல்வி, தரமான கல்வி. இன்னைக்கு சிபிஎஸ் சிலபஸை பார்த்து ஏன் ஓடுற, மெட்ரிகுலேஷனை பார்த்து எதுக்கு ஓடுற? தமிழ்நாட்டில் ஒழுங்கான கல்வி கிடைக்கல. அப்போ என் பிள்ளைக்கு நாலேஜ் நல்லா இருந்தால் தான் பெரிய அளவுக்கு பாஸ் பண்ணி போக முடியும், உத்தியோகத்துக்கு போக முடியும், போகிறான். அப்போ அந்த கல்வியை, தரமான கல்வியை ஏன் அரசு கொடுக்கலை? அந்த கல்வியை நாம் தமிழர் கட்சி கொடுக்க காத்திருக்கு. அந்த கல்வி இலவசமாக கொடுக்க காத்திருக்கு. அண்ணன் சீமான் ஒரு சவால் விடுறார், என் பள்ளியில் படிக்கின்ற பையனை விட நீ ஜெயிச்சு காட்டுன்னு. அப்போ அந்த அளவுக்கு தரமான கல்வியை கொடுக்க நாம் தமிழர் கட்சி. இலவச கல்வி, அதையும் இலவசம், அதுவும் அரசுடைய கடமை. அந்த கடமையை கொடுக்கின்ற அளவுக்கு தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு இன்னைக்கு.
அதையும் நிறைவேற்றுவோம். அடிப்படை கல்வி முறையில் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்கிறியோ அந்த கல்வி வரைக்கும் இலவச கல்வி அனைவருக்கான. இதில் வந்தவன் போனவன் இருந்தவன்லாம் இல்லை. அரசுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கான, அனைத்து உயிர்களுக்கானது சொல்ல போகிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் செய்ய போகிறோம். இது இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், இந்த மொழிக்காரன் செய்கிறது அப்படிலாம் இல்லை. என் தமிழகத்தில் வந்தாங்கன்னா வாழ்ந்தாங்கன்னா அத்தனை பேருக்குமே இருக்குது அந்த கல்வி. இது ஒரு பொது உடைமையான சிந்தனை, எங்களுடைய சிந்தனை. இது எங்களுடைய பொது உடைமையான கருத்தியல். நாம் தமிழர் கருத்தியல் புரட்சிட்டு எவனும் வர முடியாது. அந்த அளவுக்கு செய்ய காத்திருக்கோம். சரி, நோய் தீர்த்தாச்சு, அப்புறம் உணவு வேணும் இல்லையா? அதுக்கு தான் அரசே விவசாயத்தை கையில் எடுக்கிறது. விவசாயத்தை கையில் விட்டுட்டாங்க. இந்தியாவில் குழி தோண்டி புதைச்சிட்டான். இன்னும் 4 மாதமாக போராடி இருக்கான். இந்த மோடிக்கு கண்ணு தெரியல, கருத்து தெரியல. அவன் பாவம் அப்புறாணி. அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. ஆனால் விவசாயத்தை அரசுடைமையாக்கி அரசு வேலை தரங்கிறோம். படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை தரங்க. இன்றைக்கி தமிழகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கா? எம்ப்ளாய்மெண்ட்டை தூக்கிட்டான். அந்த காலத்தில் கொஞ்சம் படித்தவனுக்கு பதிவு பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வாய்ப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி எம்ப்ளாய்மெண்ட்டை தூக்கி முடிச்சுட்டான். இப்போ எப்படி போகுது தெரியுமா? கட்டிங்கில் போகுது. எம்ப்ளாய்மெண்ட்டில் அவர் 6 படி எடுக்கிறது இல்லை, கட்டிங்கில் போகுது. ஏடி முடிச்சுக்காரனா அவன் ஆட்சிக்கு வந்துட்டானா, வா ரசாவா, உனக்கு வேலை வேணுமா, ஒரு 10 லட்சம் கொடு, 5 லட்சத்தை கொடுத்தியா உனக்கு வேலை ஒன்று போட்டு தர, போய்க்கோ. அப்படியே கமிஷன்லேயே போய்கிட்டு இருக்கு அங்கே. அப்போ அந்த கமிஷனில் போகிற வேலை கூட யாருக்கு கிடைக்குது? தமிழன் அல்லாதவர்கள்ட்ட கிடைக்கு. அதை முக்கியமாக கவனிக்கணும். அன்புடைய உறவுகளே, நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு அரசு அலுவலகம் நுழைங்க. 70-80% தெலுங்கர்களுக்கும் 20% ஆரிய பிராமணர்களுக்கு தான் வேலை இருக்கும் அரசு துறையில். நம்ம சீப்பர் வேலை செய்வோம், சின்ன கீழ்த்தட்டு வேலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 10% வேலை நமக்கு, 90% வேலை நமக்கு கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு 10% வேலை கொடுக்குறது தர்மம். அது இருக்கா? அப்போ வேலை வேப்பிலையும் கை வச்சுட்டான். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? விவசாயத்தை அரசுடைமையாக்கி அதன் மூலமாக உங்களுக்கு வேலையும் சேர்த்துக்கிறோம். வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறார். என்ன செய்வாங்க? இது நிச்சயம் நடக்கத்தான் போகுது. ஏன்னா வேலை வாய்ப்பு உருவாயிடும். தற்சார்பு பொருளாதாரத்தை நாம் தமிழர் கட்சி கொண்டு வருது. இந்த மேக்கிங் இந்தியா அண்ட் மேட் இன் இந்தியான்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த மேக்கிங் இந்தியாங்கிற திட்டம் இது நமக்கானது அல்ல. இதை உற்று நோக்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறான். இந்த ரோக்கிய கம்பெனியில் போய் வேலைக்கு போனால் கம்பெனியை மூட்டு போயிட்டான். அத்தனை பேர் ரோட்டில் நிற்கான். இதே உன்னுடைய கம்பெனியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை மூடப்படாது. அவன் பிழைக்கிற விலைக்கு பொறைச்சான், தட்ட வரைக்கும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருந்துட்டான். அதான் மேக்கிங் இந்தியா. மேட் இன் இந்தியா என்பது நாம் ஒரு பொருளை, இந்த வாட்சியை நாம் தயாரிக்கிறோம்னா இந்த தயாரிப்போட செலவு போக இது வைக்கின்ற லாபம் நமக்கு, அந்த லாபம் நமக்கு வாய்ப்பு ஈட்டி தருது. அப்போ நாம் விற்கிற பொருளுக்கு நாம் சொல்வதுதான் விலை எங்க? அப்போ லாபம் நமக்கு. இப்போ கூலி மட்டும்தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்க மேக் இன் இந்தியாவில். ஆனால் மேட் இன் இந்தியா கேட்குறதா தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நாம் உருவாக்க செல்வ வளம் பொழியலாம் தமிழ்நாடு. அதுக்கும் நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம், வரைவே கொடுத்துருக்குறோம். நான் இதை செய்வேன்னு சொல்வது வேலை இல்லை, நாங்கள் எப்படி செய்வோம் என்பதை மக்கள் மத்தியில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி. நாங்கள் எப்படி இதை செய்வோம், அதுக்கான வருவாய் எப்படி ஈட்டுவோம், எதை முதலீடாக செய்வோம், அனைத்தும் உங்களுக்கு எங்களுடைய வரைவிலாக கொடுத்துருக்கோம். வரைவை படித்து பாருங்க, எனக்கு தெரியும். ஆக வேலையும் கொடுத்துட்றோம், கௌரவமான சம்பளம், கௌரவமான வாழ்வு, செலவு. இன்னைக்கு மக்கள் வீட்டில் ஒவ்வொருத்த வீட்லேயும் குடிக்கிற தண்ணிக்கும், பிள்ளைங்களை படிக்க வைப்பதற்கும், அதே மாதிரி கல்விக்கு தான் செலவு. நம்ம செலவு செய்கிறோம். அதிகபட்சமான செலவே அது 3க்குத்தான். அந்த 3 இலவசமாக உனக்கு கொடுக்கணும் போது செலவே இல்லை. நீ வாங்குற சம்பளம் கௌரவமாக உன் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சாப்பாடை மட்டும் பால அரிசி உனக்கு இலவசமாக கிடைக்கத்தான் போகுது. ஏன்னா விவசாயத்தை நம்மளே செய்ய போகிற அரசே. ஒரு தூய்மையான அரசியல் உங்களுக்காக காத்திருக்கு. அன்பு உறவுகளே, தயவு கூர்ந்து வருகின்ற தேர்தலிலே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருக்கும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்திலே முத்திரை பதித்து இந்த நாடை நமராக்குவோம். இந்த அரசியல் கட்சிக்கான அரசியல் அல்ல, இது தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புகள் என்று நன்றி கூறிக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜ் வெப் சேனல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.